யாரா இவங்க இந்த பங்களாதேஷ் பிளேயர்ஸ் அண்டர் 19ல நடக்கிற கூத்து இருக்கு பாத்தீங்களா, கேவலமா போகுதுங்க. அதாவது நேத்து மேட்ச்ல இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல இந்தியா வச்சு செஞ்சுட்டாங்க, 84 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விக்கெட்டும் எடுக்கும் போது இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் காமிச்சு வெள்ளப்படா இப்படிதான்றானுங்க. அண்ட் அம்பையர்ஸும் போய் வார்னிங் கொடுக்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு விக்கெட் இப்பதான் பண்றாங்க, கத்துறானுங்க. பேட்ஸ்மேன் முன்னாடி போய் 10 பேர் போய் ஆகுன்றானுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 எடிஷனா நடந்துட்டு இருக்கு. நான் அண்டர் 19 பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ரொம்ப ஒஸ்டா இருக்கு பிஹேவியர் ஆக்சுவலா பங்களாதேஷ் பிளேயர்ஸோடது. அண்ட் இது மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க தெரியல, கோச்சிங் ஸ்டாஃப் என்ன பண்றாங்க தெரியல. ஸ்கில் மட்டும் இருந்தா பார்த்தாதுங்க, பிஹேவியர் தான் அண்டர் 19ல இருந்து நீங்க டெவலப் பண்ணணும். இப்பவே எப்படி பண்றாங்க, நாளைக்கு மெயின் டீமுக்குள்ள போனாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவானுங்க நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. அண்ட் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸும் கொஞ்சம் காண்டாறாங்க, இல்ல நான் உனக்கு திருப்பி தரேன்டான்ற மாதிரி. ஸோ இது என்னதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேமே போயிடுது. அண்ட் ஐசிசி தூங்குறாங்களா என்னன்னு தெரியல. மெயின் இன்டர்நேஷனல் கேம்ல 1008 ரூல்ஸ் வச்சிருப்பாங்க, பிஹேவியர், கோட் ஆஃப் கண்டக்ட்னு. இந்த அண்டர் 19ல என்ன கோட் ஆஃப் கண்டக்ட் வச்சிருக்கானுங்கன்னு தெரியல, லிமிட் மீறி போயிட்டு இருக்குது. சீக்கிரமா இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கொண்டு வரணும், இல்லைன்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் அடங்க மாட்டானுங்க.